பிரைஸ் த லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யெகோவா ஊழியத்தின் சார்பில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவனோட வார்த்தை இப்படியா சொல்லுகிறது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லி இன்னும் நம்முடைய வாழ்க்கையிலே மனம் திரும்பாதபடிக்கு ஏதோ ஒரு வழியிலே நாம் இடறிக் கொண்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டும் முழுமையான ஒரு மனம் திரும்புக்குள் இல்லாதபடிக்கு நாம் நம்முடைய சுயத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். தேவன் அழைத்த நோக்கம் வேறு. நாம் அவரோடு கூட உறவாடும்படியாய், அவரோடு கூட செலவிடும்படியாய், எப்பொழுதும் நாம் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பி நம்மளை அழைத்திருக்கிறார், தெரிந்திருக்கிறார். உலகத்தில் எத்தனை கோடி ஜனங்கள் இருந்தால் விசேஷமாய் உங்களை என்னை தெரிந்திருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அந்த அழைக்கப்பட்ட நோக்கத்தை நாம் தெரிந்து கொள்ளாதபடிக்கு, அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை மற்றவர்களுக்கு நாம் சொல்லக்கூடாதபடிக்கு நம்ம சொந்த அலுவல் வேலைகளை சுய புத்தியில செய்து கொண்டிருக்கிறோம். சொந்த அலுவல் வேலையை செய்து கொண்டிருக்கிறோம். அவருக்கு பிரியமாக நடக்காதபடிக்கு நமக்கு எது முடியுமோ, எது பிரியமாக இருக்கிறதோ அந்த வழியில் போய் கொண்டிருக்கிறோம். இன்னும் நாம் ரட்சிக்கப்பட்டோம், ஒரு மனம் திரும்பி ஒரு நல்ல ஒரு கனி கொடுக்காத பிள்ளைகளாகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவன் நம்மளிடத்தில் எதிர்பார்க்கிறது நல்ல கனி கொடுக்கிற ஒரு பிள்ளையாய் எதிர்பார்க்கிறார். என்னுடைய மன விருப்பத்தை என் பிள்ளை நிறைவேற்றுவானா? நான் எதற்காக இந்த மகனை தெரிந்து கொண்டேனோ, மகளை தெரிந்து கொண்டோனோ, அந்த நோக்கத்தை இவர்கள் நிறைவேற்றி தருவார்களா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் அவர் ஏக்கத்தோடு பார்க்கிறார். நமக்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ரத்தம் சிந்தி பாடுபட்டு மரித்த நம் தேவனாய் கர்த்தர் தாமே இந்த நாளிலும் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. அவரோட வருகை மிகவும் சமீபத்திருக்கிறது. அதனால ஒவ்வொருவரும் நாம் உணர்வடைந்து, உணர்வில்லாமல் இருந்தோமானால் உணர்வுள்ள இருதயத்தை தேவன் தந்தருளை நம்முடைய இருதயத்தை அவர் பக்கமாய் திருப்புவோம். தேவன் தாமே எழுந்திருந்த காரியங்களை நமக்காக யாவற்றை செய்து முடிப்பாராக. தேவ திட்டம் நிறைவேற்றுவோமாக. தேவ திட்டத்திற்குள்ளாய் வந்து தேவ திட்டத்தை நிறைவேற்றுவரோட நாமத்தை உயர்த்துவோமாக. இன்னும் அநேருக்கு ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாய் ஒன்று கூடுவோமாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.